என்ன ஜோதி, ஒரு பஸ்ஸை கூட காணோம். எவ்வளோ நேரமா இருக்கும்? ஏக்கோ நானும் அதை தாங்க பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பஸ்ஸை கூட காணோம். சந்தைக்கு போய் பொருள் வாங்க தான் நேரம் ஆகும்னு பார்த்தா இந்த பஸ்ஸு வர நேரமாகுது. மான வேற மிரட்டிட்டு இருக்கே. மழை வருமா ஜோதி? அது நம்ம கிளி கிட்ட கேட்டால் தான் தெரியும். கிளியா? ஜோதி, நீ கிளி தேசம் பார்க்குறியா? ஆமாம், பின்ன வீட்டில் சும்மா போர் அடிக்குதுல்ல, அதான் பக்கத்துலேயே ஒரு கிளி இருக்கு. அதான் அதை வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஜோதி சொல்ற? நிஜமாவா? அப்ப என் கையை பார்த்து சொல்றியா? நான் லோன் வாங்கினவன் எவனையும் என் வீட்டு பக்கம் வந்து திரும்ப கொடுன்னு கேட்க கூடாதுன்னு. நீ இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்ட, ஆனால் என்னால் பண்ண முடியாதே. ஏன் ஏன் பண்ண முடியாது? நீ ஏன் சொல்லு. யாராவது யாராவது கிளிக்கே கிளி ஜோசியம் பார்ப்பாங்களா? சொல்லு பார்க்கும். ஜோதி, ஏக்கா, அப்புறம் பின்ன அன்னை கிளி தானே உன் பேரு. நீயே ஒரு கிளி தான். உன்னை வச்சு தான் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து எனக்கு பாருன்னா எப்படிக்கா ஒரு கிளிக்கே கிளி ஜோசியம் பார்க்க முடியும்? நீ ஏன் சொல்ல. ஏக்கோ பாருக்கா, இவ என்னென்ன பேசிட்டு இருக்கா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவளுக்கு என்னன்னு கேளுங்களேன். என்ன ஜோதி இதெல்லாம்? ஏக்கா, நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மா பேர் என்ன? அன்னை கிளி. எல்லாரும் கிளியை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க. நான் அன்னை கிளியே வச்சு ஜோசியம் பார்க்குறேன். இதில் என் மேலே என்ன தப்பு? நீங்களே சொல்லுங்க பார்க்கும். பாருங்கக்கா, இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாருங்க நீங்களே. சரி விடு அண்ணா, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. சரி விடுங்க. பஸ் வேற என்ன வரல, மானம் வேற விருட்டிக்கிட்டு வருது. மழை வருமா என்னன்னு தெரியலையே வேற. ஏக்கா, மழை வந்துருச்சு. ஆமா பாரு, மழை வந்துருச்சு. ஆனா இந்த பஸ் இன்னமும் காணோம். ஏக்கா, பாப்பா எங்க? பாப்பாவா? இங்கே தானே இருந்தா, எங்க போனா? அம்மா வண்டி ஓட்டிட்டு போறான் இந்த மழையில. இவ எங்க போனா? மழை வேற வருது, பக்கத்திலே இருடினா எங்க போனா? டேய் மச்சான், கேக்கு மழை அதிகமா வருது. இதோ அந்த டீ கடையில நிறுத்து, கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு போலாம். ஓகே ஓகே. அண்ணா, 2 டீ ஸ்ட்ராங்கா. செம்ம ரைடு மச்சான், சான்ஸே இல்ல. நான் உன்னை பீட் பண்ற நேரமா பார்த்து மழை வந்துருச்சு. இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கு உன்னை நான் ஜெயிச்சிருப்பேன்டா. ஐ எம் வெயிட்டிங். தம்பி இந்தப்பா 2 டீ. தேங்க்ஸ்ண்ணா. டேய், ஹெல்மெட்டை கழட்டுடா, அப்புறம் எப்படி டீ குடிப்ப? குடுடா. இந்தா சூடா இருக்குடா. இதெல்லாம் ஒரு சூடாடா? குடு குடு. நீங்க தான் ஃபயர் ஆச்சு கேக்கே, அப்புறம் உங்களுக்கு இந்த சூடெல்லாம் ஒரு சூடா இருக்குமா? பா, ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டிருந்ததும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்லையே, சின்ன கடையாக இருந்தாலும் டீ வாசமே சூப்பராக இருக்கு. குடிச்சு பாரு, டீ அதை விட சூப்பரா இருக்கு. பா, சொன்ன மாதிரி நல்லா தாண்டா இருக்கு. ட்ரிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. சிபியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கிரிஷ், அவன்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. அவன் நம்மள மாதிரி இல்லை. நீ வேணா பாரு, கண்டிப்பா ஒரு நாள் இது மாதிரி, ஏன் இதை விட பயங்கரமான ட்ரிப்புக்கு அவனை கூட்டிட்டு போகல. எனக்கும் ஆசையாக தாண்டா இருக்கு. ஆனால் அவன் வர மாட்டானே. கேக்கே, அங்க பாரேன்.
என்ன ஜோதி, மழை வேற அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அக்கா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இருங்க, மழை வந்ததால எங்கேயாவது ஒதுங்கி இருக்கும். பார்க்கலாமே. அக்கா அங்க பாருங்க. எங்க எங்க அண்ணா? அக்கா நம்பூர் பஸ் வருது. பஸ் வருதா? ஐயோ, பஸ் வேற வருது. இவ எங்க போனான்னு தெரியலையே. ஜோதி கொஞ்சம் பாரேன். நானும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். எங்க அக்கா அங்க பாருங்க. இவளை காணும் காணும்னு தேடிட்டு இருந்தா மழையில் அங்க போய் என்ன ஆட்டம் போடுது பத்தியாது. ஏய் அடியே ஸ்ரீ பாப்பா. அச்சச்சோ, நம்ம எங்க வந்தோம் எதுக்கு வந்தோன்னே மறந்து மழை வந்ததால ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா ரொம்ப நேரம் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூச்சி பூச்சி. இங்க வாடி. எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க? அங்க போய் மழையில ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அக்கா திட்டாதீங்க. பாப்பா வா சீக்கிரம், நம்ம ஊர் பஸ் வேற வருது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பஸ் வருது. இதை விட்டா அதுக்கப்புறம் இங்கே இருக்கணும். வா வா. இதோ வரேன்க்கா. ஏய் என்னடா ரொம்ப நேரமா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஆ இல்லை இல்லை, சும்மா தான் பார்த்தேன். மழை பெய்யுதுல்ல, அதான். இயற்கை ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமாமா மச்சான், மழை பெய்யறதால இயற்கை ரொம்பவே அழகா இருந்துச்சு. டேய் டி ப்ராமிஸாடா, நீ சொன்ன மாதிரி இயற்கை அழகா தான் இருந்துச்சு. என்ன, நான் அந்த அளவுக்கு ரசிக்கல, ஜஸ்ட் ஒரு லுக் தான். மற்றபடி எனக்கெல்லாம் பெருசா தோணல. ஆனா உனக்கு பெருசா தோணியிருக்கும். உனக்கு அழகா தான் மச்சான் இருந்திருக்கும். டேய், நான் மழையையும் அந்த இயற்கையும் மட்டும்தான் ரசித்தேன். நான் வேற எதையும் பார்க்கல. அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இதை மாதிரி பேசாத, இல்லைன்னா ஒத்த வாங்குவ. சரி மச்சான் சரி, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதுவும் பேசல. மழை விட்டதும் இடத்த காலி பண்ணலாம். சரி சரி, மழை விடுற வரைக்கும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். அடி வாங்காம நீ போக மாட்ட, அது நல்லாவே தெரியுது. சரிடா சரி, நான் எதுவும் சொல்லல. மழை விட்டதும் கிளம்பலாம். என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து மழை இந்த அடி அடிக்குது. இவங்க வேற சந்தைக்கு போனாங்க, இன்னும் வரல. மழையில எங்கேயாவது மாட்டிட்டு நிக்கிறாங்களான்னு தெரியல. போகும்போது போனாவது எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். போனுமே எடுத்துட்டு போல. பா என்னப்பா நீங்க புலம்பிட்டே இருக்கீங்க? நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்ல, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. நான் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் சந்தைக்கு போனாங்க, மழை வருது, எங்கேயாவது மாட்டிட்டு இருக்காங்களான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்க நண்டு. பா அதெல்லாம் வந்துருவாங்கப்பா. நான் அம்மா ஃபோன்லேருந்து ஜோதி அத்தைக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. இந்நேரம் வந்திருப்பாங்கப்பா. அப்படியா, சரி சரி. ஆனா மழை அதிகமா வருதுல்ல, அதான் பயந்துட்டேன் ரெண்டு பேரும் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்களான்னு. அதெல்லாம் எங்கேயும் மாட்ட மாட்டாங்கப்பா, வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். இங்கேயாவது நான் சொல்ற பேச்சு கேட்குறியா? மழை என்ன மழை வருது, நீ அங்க போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. பா வந்துட்டாங்க. வரும்போதே புயலோட வந்திருக்காங்க போலயே. அங்கே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணை மழையில் எப்படி ஆட்டம் போட்டு நனைஞ்சிட்டு வந்திருக்கான்னு? உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்க. மா பஸ்லேருந்து இப்போ வீட்டுக்கு வர வரையும் திட்டிட்டு தான் வரீங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுமா? நான் சும்மா தாம்மா அங்கே போனேன், மழை வந்துச்சா அதான் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பார்த்துட்டு இருந்தியா? மழையில நனைஞ்சி ஜுரம் வந்தா யாரடி அவஸ்தைப்படுவா சொல்லு. அம்மா அதெல்லாம் வராது. ஆமா, இவளுக்கு எல்லாமே தெரியும் மழையில நனைஞ்சா ஜுரம் வராதுன்னு. அம்மா சரி, இனிமே நனைய மாட்டேன், திட்டாதீங்க. வாங்கு வாங்கு, நல்லா வாங்கு. சந்தைக்கு நானும் வரேன்னு சொன்னதுக்கு இல்லை உனக்கு எக்ஸாம் இருக்கு நான் மட்டும் போய்க்கிறேன், நீ இங்கே இருன்னு என்னை போட்டு விட்டு போனல்ல, நல்லா வாங்கு. என் நண்டு, உங்க அக்கா திட்டு வாங்குறது உனக்கு அவ்வளோ சந்தோஷம்? பா அவ சரியாந்திர வில்லிப்பா. நானும் வரேன்னு சொன்னதுக்கு இல்லைல்ல அவளை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அக்காவை பத்தி தப்பாலாம் பேசாதம்மா. அக்கா உன்னை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டா. போப்பா, உனக்கு எப்போ பார்த்தாலும் அவதான், நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. என்னடி நின்றுட்டு இருக்க? போ போய் துணியை மாத்து. எங்க இருந்து இப்படி நீ என்னை நிக்க வச்சு திட்டிக்கிட்டே இருந்தீனா நான் எப்படி போய் துணி மாத்துறது? சரி திட்டல, போ போய் துணியை மாத்து, இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். சரிம்மா. பத்மா, ஆ சொல்லுங்க.
கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். ஆ சரிங்க. நீ ஏன்டி என்னைய பார்த்துட்டு இருக்க? போ போய் துணியை மாத்து. போறமா, திட்டாத. ஒருத்தரும் நான் சொல்றது கேட்கறது இல்ல. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றது. இது என்னது? என்னமோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. என் நண்டு, இப்படி போனே பார்த்துட்டு இருக்க, ஏதாவது எடுத்து வச்சு படிக்கலாம்ல. பா என்னப்பா நீங்களுமா? வாமா, வந்து உட்காரு. எப்போ யாருக்கோ அர்ச்சனை பலமா இருந்துச்சு போல. என் நண்டு கொஞ்சம் சும்மா இரு, அவ கோவப்படுறாள. எப்பா நீங்க பாத்தீங்களா? இவ்ளோ அடமழையிலையும் நம்ம வீட்ல மட்டும் வெடி சத்தமா கேக்குது இல்லப்பா? எப்பா இவள வாயை மூடிட்டு இருக்க சொல்ல, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவியா? ஏய், உன்னை பாலா டீச்சர் வீட்டில் தானே விட்டுட்டு வந்தோம், நீ எப்படி இங்க வந்த? நீங்க சந்தைக்கு அங்காண்ட போனதும் நான் இங்காண்ட வந்துட்டேன். எப்ப பாருப்பா இவளுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு, 2 நாள் லீவ் இருக்கு, படிக்கலாம்ல. அதனால தானே டீச்சர் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தோம். அங்க போய் படிக்காம நாங்க இங்காண்ட போனதும் இவ இங்க வந்துட்டா. என்ன நண்டு நீனு, உன்னை படிக்க தானே அங்க விட்டுட்டு வந்தாங்க, நீ ஏன் இங்க வந்த? எப்பா டீச்சருக்கு ஒரே வேலையா இருக்கான், அதனால நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்துட்டேன். எப்ப இவ போய் சொல்றா? எப்ப இல்ல, இவ தான் போய் சொல்றா. நான் தானே உள்ள போய் பார்த்தேன், இவங்க என்ன வாசல்லே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் உள்ள போய் கேட்டேன், அவங்க எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, அதனால நான் நாளைக்கு சொல்லித்தரேன், நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்க, அதான் நான் வந்துட்டேன். அப்பப்பா, வாயை திறந்தாலே பொய் தான். யாரடி போய் சொல்றா? நீ தான் போய் சொல்ற, நான் ஒன்றும் போய் சொல்லல. நீ தான் போய் சொல்ற, வாயை திறந்தாலே பொய் தான். ஏய், சண்டை போடாதீங்க. எப்பா நான் செவனனை தானே உன் மடியில படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், இவ ஏன்பா என் பேச்சுக்கு வரா? எப்பா நான் ஒண்ணு இவ பேச்சுக்கு வரல, இவ தான் என் பேச்சுக்கு வரா. அட யாரு பேச்சுக்கு வேணாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மாவுக்கு கேட்டுச்சு, அவ்வளவுதான். வரட்டும் அம்மா வரட்டும், உன்னை இருடி அம்மா கிட்ட சொல்லித்தரேன். சொல்லிதான் பாரேன். சந்தைக்கு கூட்டிட்டு போனா ஒழுங்கா ஒரு இடத்துல இல்ல, போய் எங்கெங்க மழையில ஆட்டம் போட்டுட்டு இங்க வந்து என் கிட்ட கத்திட்டு இருக்கியா? நீ பாத்தியாடி, நீ பாத்தியா? அதான் நான் பார்த்தனே, வரும்போதே அப்படியே நனைஞ்சிட்டு வந்திருக்க. இதுல இருந்தே தெரியல நீ அம்மா கூட இல்லாம வேற எங்கே போய் ஆடிட்டு வந்திருக்கன்னு. எப்பா எனக்கு கோவம் வருது, இவளை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. நண்டு கொஞ்சம் வாயை மூடு. இப்போ என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவ என்ன பண்றா தெரியுமா? அவ என்ன பண்றா? நான் என்னடி பண்றேன்? ஓ நீ என்ன பண்ற உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் சொல்லிவிடுவேன் நீ என்ன பண்றன்னு. சொல்லுடி, நான் என்னடி பண்றேன்? அதானே, அக்கா என்னமா பண்றா? அக்கா ஒண்ணும் பண்ணலையே, எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? எப்பா உங்களுக்கு தெரியாது, இவ சரியாந்திர வில்லி. என்ன நண்டு சொல்ற? எப்பா நாங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போகும்போது எங்களுக்கு 2 பேத்துக்கும் காசு தருவல? ஆமா, தினமும் பள்ளிக்கூடம் போகும்போது காசு தரந்தான், ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு. நான் நீ கொடுக்குற காசெல்லாம் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம்ப்பா, ஆனா இவ வாங்கியே சாப்பிட மாட்டா. நீ கொடுக்குற காசு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கா. சரி, நல்ல விஷயம் தானே. அது எதுக்கு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? நீ கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு அத காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இவ ஃபோன் வாங்க போறாளாம். ஆமாண்டி, அதுக்கு இப்ப என்ன? அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு நான் போன் வாங்க போறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப பாருப்பா, அவளே சொல்றா பாரு. சரி விடுமா, நான் கொடுக்குற காசை அவ சேர்த்து வச்சு போன் வாங்குறேன்னு சொல்றா. சரி விடு. இப்ப என்னப்பா சொல்ற நீ? நீ கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு அவ இப்பவே ஃபோன் வாங்குறாங்கறா. அது மட்டும் இல்ல, அவ ஒண்ணு இப்ப ஒண்ணு சேர்த்து வைக்கல, அவ 8வதுல இருந்து சேர்த்து வச்சிட்டு இருக்காப்பா. என்னம்மா சொல்ற? 8வதுல இருந்தா? ஆமாப்பா, இவ சரியாந்திர வில்லி, பொய்க்காரி, ஏமாத்துக்காரிப்பா இவ. யார பாத்துடி பொய்க்காரி ஏமாத்துக்காரிங்கிற? நீ தாண்டி. பா ஏய் என்ன பண்ற? ஸ்ரீ அடிக்காத. நானடி ஏமாத்துக்காரி? நானா பொய்க்காரி? சொல்லுவியா சொல்லுவியா? பா அடிக்கிறப்பா இவ. அடிச்சுக்காதீங்க 2 பேரும். அம்மா வந்தா அவ்வளவுதான். இப்போ 2 பேரும் நகருங்க. சொல்லுவியா சொல்லுவியா? நான் போடி. அப்பா நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. என்னங்க சத்தம்? ஏய் அம்மா வர அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் உங்களை விட்டுட்டு போக கூடாது, அதுக்குள்ளே தாம் தூம்னு கத்துறது. ஆமா நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன கருமண்டி இது? என்னடி இப்படி உட்காந்துருக்க? ஒழுங்கா உட்காரி. பொம்பளை பிள்ளை எப்படி உட்காருன்னு கூட தெரியல. அம்மா நான் இல்லம்மா, அவதாம்மா. ஒழுங்கா உட்காரியா?
இல்லை அடுப்பில் கரண்டி பழுக்க வச்சு எடுத்துகிட்டு வரவா? எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுங்க. ஆமாம், இவளை திட்டுறாங்க. எப்பா வரும்போது சமோசாவும் பக்கடாவும் வாங்கிட்டு வந்தியா? மேகம் எல்லாமே இருட்டிட்டு வந்துச்சா, எப்படியும் மழை வரும்னு தெரியும், அதான் உங்களுக்கு பிடிச்ச சமோசாவும் பக்கோடாவும் வாங்கிட்டு வந்தேன். நீ எதுக்குடி இப்போ மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. ஏம்மா என்னடி? அங்க பாருமா, சமோசா எடுத்து அவ வச்சுக்கிட்டா. அம்மா, நீ டீ எடுத்துட்டு வந்திருக்கல்லம்மா. நான் சமோசா எடுத்து மடியில் வச்சாதானே நீ டீ எடுத்து கீழே வைக்க முடியும். அதான் எடுத்து மேலே வச்சேன். பொய்க்காரி பொய்க்காரி, எப்படி போய் பேசுற பாரு. ஹலோ 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 ஹலோ, பேரை நான் சொல்லவா? ரசிகன் நான் அல்லவா, ம்ஹும். ஐ லவ் யூ. ஓய், என்ன இதை மட்டும் சொல்ல மாட்டியே? அதெல்லாம் சொல்லுவேன். எப்போ? சொல்லணும்னு தோன்றப்ப சொல்லுவேன். சரி, எப்போ தோணும்? நினைக்கிறப்ப, சரி, எப்போ நினைப்பேன்? மனசுல அது மாதிரி ஒரு ஸ்பார்க் வர்றப்ப. சரி, மனசுல எப்போ அந்த ஸ்பார்க் வரும்? நான் எப்போ உங்களை நினைக்கிறேனோ அப்போ. சரி, அப்ப என்ன எப்போ நினைப்ப? எழில். ஓகே ஓகே, கூல் கூல். சாப்பிட்டியா? ம். நீங்க ஆ, சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னம்மா வேலை? எடிட்டிங் தான். ஓ அப்படியா? என்ன எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா? அது ஒன்றும் இல்லைம்மா. நேற்று ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேனா, அங்கே ஒரு பொண்ணு பார்த்து என்னை ப்ரப்போஸ் பண்ணுச்சு. அதை என் அசிஸ்டன்ட் வீடியோ எடுத்து வச்சிருந்தான். அதான் அதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எழில். நிஜமாம்மா, அதுதான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எழில், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எவ்வளோதான் பார்த்துக்கணும்? இப்படிலாம் பண்ணாதீங்க எழில். வேற என்னதாம்மா பண்ண சொல்ற? நீயே உங்க அப்பன்ட்ட பேச மாட்டேங்கிற, நான் வந்து உங்க அப்பன்ட்ட பேசினாலும் வேணாங்கிற. வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்குன்னு யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணா அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணுவீங்களா? வேற வழி? எழில் வேண்டாம். அப்புறம் நான் நேரில் வந்தேன்னா வச்சுக்கிங்களேன். எனக்கு அதானே வேணும். இப்படி ஏதாவது பேசும்போதாவது கோவப்பட்டு பொங்கி என்னை திட்ட வர்றதுக்கு இல்லை அடிக்க வர்றதுக்காவது நேரில் பார்க்க வருவல்ல? என்ன எழில் நீங்க? ஏன் உங்களை நான் பார்க்க வர மாட்டேனா? என்னம்மா? என்ன சரியா கேட்கல, சொல்லு. நான் உங்களை பார்க்க வரேன்ல. எப்பமா? மாசத்துக்கு ஒரு தடவை. மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீயா வந்து என்னை பார்க்க வர. நானா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சிவரேதி குதிச்சு உன்னோட ரூமுக்கு வந்து பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுல நீ என்ன வந்து வந்து பார்க்குறியா? ஆ அதான், எப்படியா இருந்தாலும் நீங்க என்ன பார்க்க வந்தா என்ன, நான் உங்களை பார்க்க வந்தா என்ன, பார்த்துக்குறோம்ல, அது போதாதா? போதாதுமா, எனக்கு போதவே போதாது. எழில். சரி, ஆமா உங்க அப்பா என்ன பண்றான்? அப்பா என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு தான் இருப்பாங்க. என்னோட பாசத்துக்கும் மேலான என்னோட மாமியார் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. மணி என்னன்னு தெரியுமா? மணி 11 ஆகுது. நீங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. யார் சொன்னா ஊர்ல இருக்க எல்லாரும் தூங்குறான்னு? பாதிக்கு பாதி பேர் நைட்ல தான் அதிகமா வேலையே செய்வானுங்க. அதனால யாரும் தூங்கலாம் மாட்டாங்க. என்ன புரியுதா? சரி, நீங்க மட்டும் வேலை பார்க்கல. உலகத்துல பாதிக்கு பாதி பேர் வேலை பார்க்கறாங்க. போதுமா? சரிடி, கோவப்படாத. என்ன என்ன? உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசட்டுமா? ஐயோ வேண்டாம்ப்பா. சேம் பதில், சேம் கொஸ்டின், சேம் பதில். எப்பதாண்டி பதில மாத்தி சொல்ல போற? நீ கொஷினை மாத்தி கேளு, நான் பதில மாத்தி சொல்றேன். எனக்கு வேண்டியது இந்த ஒரு கொஷின் தான். இந்த ஒரு கொஷினுக்கே உன்னால ஆன்சர் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் வேற எந்த கொஷின்றையும் உன்கிட்ட கேட்க முடியும்? அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம்ப்பா. அப்படியா? ம் கேட்டுருவேன். ம் ம் நான் கேட்டுருவேன்டி. ம் அது என்னன்னா ம் அது என்னன்னா எப்படி சொல்றதுன்னா, ம் பரவாயில்ல, சொல்லு. அது வந்து டைம் ஆகுதுல்ல, அதனால போய் தூங்கு. எழில். அது என்னடி உனக்கு அப்படி ஒரு ஆசை? நீ எதுவும் சொல்ல மாட்ட,
ஆனா என்னோட வாயில இருந்து எல்லாத்தையும் வாங்கிப்ப இல்ல? அப்படிலாம் இல்லையே, நானும் தான் சொல்லுவேன். அப்படியா? சரி, ஐ லவ் யூ. ம். என்ன சொல்லு நீனும். நான் ஐ லவ் யூன்னு சொன்னல, நீயும் ஐ லவ் யூன்னு சொல்லு. அதான் ஊன்னு சொன்னான்ல, அப்புறம் என்ன? ஊன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஐ லவ் யூன்னு வார்த்தை தானே சொன்னேன், அதே மாதிரி எனக்கு வார்த்தை தான்ப்பா வேணும். இந்த ஊ ஆ ஈ இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆ இப்ப தெரியுதா? என்கிட்ட இருந்து தாண்டி எல்லா வார்த்தையும் வாங்கிக்கிற, ஆனா உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது இல்ல? அதெல்லாம் அப்படிதான்ப்பா. நான் சொல்றதை விட நீ சொல்றது ரொம்ப அழகா இருக்கும், அதனால தான். பேசும்போது நல்லா தான் இருக்கு, கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மழைக்கு. ஓ, அப்ப இந்த மழைக்கு மட்டும் கூட இருந்தா போதும் இல்ல? அடியே, இந்த மழைன்னு இல்லை, எந்த மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ தான் ஒத்தே வரமாட்டேங்கிறியே. நான் என்ன பண்றது? ஏய், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடி. நமக்குள்ள எந்த ப்ராப்ளமுமே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என் வீட்லேயும் எல்லாமே வெல் செட்டில் தான், உன் வீட்லேயும் எல்லாமே வெல் செட்டில் தான். 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை ஏண்டியும் உன் பண்ணிட்ட பேச வர விடாமல் தடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் டைம் வரும்போது சொல்றேன், அப்ப வந்து நீ பேசு, இப்ப வர வேண்டாம். அது வரைக்கும் எக்ஸாம் எழுதுறேன்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்ப இல்ல? வேற வழி? படிப்பு முடிஞ்சதும் ஒன்று வேலைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வேலைக்கு போனாலும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால தானே கவர்மெண்ட் வேலைக்கு போனாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வெறும் கவர்மெண்ட் எக்ஸாமாக எழுதிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு சமாளிக்கிறது மட்டும் அசால்ட்டா வருது இல்ல? அதெல்லாம் அப்படிதான்ப்பா, திறமை. ஆமா ஆமாம்மா, ரொம்ப பெரிய திறமை தான். என்னைக்காவது உன்கிட்ட சொல்லாம உங்க அப்பன்ட்ட வந்து நிக்க போற, ஷாக் ஆக போறீங்க எல்லாரும். டேய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, அப்புறம் அவ்வளோதான் நான். ஏது டேவா? பாரா. சாரி சாரி சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, சாரி. நல்லா தாண்டி இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும்போது எனக்கு நல்லதா இருக்கு. என்கிட்ட இருந்து நீ வார்த்தையை பிடுங்கும்போது உனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்னை இப்படி உரிமையாக கூப்பிடும்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. மழை பெய்யுது, குளிருது, ஆனால் நீ இன்னும் சொன்ன வார்த்தை அது இன்னமும் எனக்கு குளிருதுடி. சாரி எழில். ஹேய், என்ன இது? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஃபீல் பண்ணி சாரி கேட்காதன்னு. இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை. நான் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், சரியா? நீ ஏதோ மனசில் நினச்சி ஒன்று பண்ணிட்டு இருக்க, அது என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். ஆனால் இப்போ வேணான்னு முடிவு பண்ணியிருக்க, அவ்வளோதானே? என்னால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும்டி. உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்ருப்பேன். ஐ லவ் யூ. பாரா. நல்லா இருக்கே. இன்னொரு தடவை கேட்கலாமா? ஐ லவ் யூ. ஐயோ, ஜிவ்வுன்னு இருக்கு எழில். அப்பாடி. இண்டி, இந்த 3 வார்த்தை எப்பயாவது ஒரு தடவை தான் சொல்கிற, ஆனாலும் நல்லா இருக்குடி. அடிக்கடி சொன்னால் கூட இந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. நீ சைலண்டாக இருப்ப, எப்பயாவது ஃபீல் பண்ணி சொல்லும்போது அப்படி இருக்கு. எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ? அதுக்கு இன்னும் 4 மந்த் இருக்கு. ஓ, 4 மந்த் இருக்கா? எப்படி நீ பாஸ் ஆக மாட்ட? பாஸ் ஆனினா உடனே உங்கள் அப்பா ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவான், அதுக்குன்னே ஃபெயில் ஆகிட்டு தான் வருவேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு ஃப்ளூக்ல நான் பாஸ் ஆயிட்டேனா? பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், செம்ம ஜாலியாக இருக்கும். ஜாலியா இருக்குமா? கவர்மெண்ட் வேலை செய்கிற பொண்டாட்டி புருஷன், கவர்மெண்ட் வேலை செய்கிற பொண்டாட்டியோட புருஷன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லும்போது இவ்வளோ கெத்தாக இருக்கும். இதெல்லாமா கெத்தா இருக்கும்? ஆமாண்டி, புருஷனோட பொண்டாட்டி பெருசாக சாதிக்கும் போது அதை பார்க்கும்போது புருஷனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ மட்டும்தான் இப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏய், நான் மட்டுமா? இங்கே இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் இப்படி தாண்டி. என்ன, ஒரு சில பேர் வித்தியாசமாக யோசிப்பாங்க, பட் ஒரு சில பேர் நான் யோசிக்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. யோசிங்க யோசிங்க. சரி, அதெல்லாம் விடு. 4 மாதம் இருக்கு. என்ன பிளானு? வெளில எங்கேயாவது போகலாமா? வெளியிலையா? ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் 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 போகலாமே. ரொம்ப நாளாச்சுடி, ரொம்ப நாளா, ரொம்ப மாதம் ஆச்சுடி. போகலாமா? சரி, ஓகே. ஏய், நிஜமாவா? நிஜமாதான், போகலாம். என்னடி இன்னைக்கு எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்க. அப்படியா? ஆனால் எனக்குலாம் அப்படி தெரியலப்பா. எனக்கு தெரியுதே, எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்க. சரி சரி,
வெளியில போலான்னு சொல்லிட்ட, ஆனா எங்க போலாம் அது எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். நானா? ம், ஆமா, நீதான். இல்ல இல்ல, நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க. ஏய், நம்ம என்ன வீக்லி ஒன் டைம் இல்ல டெய்லியுமா பார்க்க போறோம், இல்ல வெளியில போக போறோம்? இல்ல எப்பயாவது ஒரு நாள், அது உனக்கு பிடிச்ச இடமா இருக்கட்டும். நீ சொல்லு. நீ அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க. எக்ஸாம், ஏதாவது கோச்சிங் கிளாஸ், இது மாதிரி தான் வெளியில வருவ. ஸோ உனக்கு ஏதாவது பர்சனலா இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். பர்சனலான்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு தோணும். சரி சொல்லு, எங்க போலாம்? ம், நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமா, நான் சொல்ல மாட்டேன். எங்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் எப்போன்னு சொல்றேன், அப்ப நம்ம எப்பயுமே மீட் பண்ற இடத்துக்கு வாங்க. அங்கிருந்து நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அடடா, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். நீங்க போய் தூங்குங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாதீங்க. நான் நாளைக்கு பேசுறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. கொஞ்சம் வேலை தான், அது முடிச்சுட்டு நான் தூங்குவேன். ம், குட் நைட். குட் நைட்மா. பா, நல்லா இருக்குல்ல இந்த ஃபீலை? சிலு, லைஃப் லாங் நீ என் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கேன், இது மாதிரி ஃபீல் எனக்கு லைஃப் லாங் இருக்கும்டி. ஆனால் என்ன, நடுவில் உங்கள் அப்பன் தான் இருக்கான். என்னைக்கு அவனை சமாளித்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறனோ தெரியலை. ஒரு சில இடத்துல உங்கள் அப்பனை பார்த்தா வரும் பாரு ஒரு கோபம், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் என்னோட வருங்கால மாமனார் அல்லவா, அதனால் அமைதியாக வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் போன தடவை எடுத்த ஃபோட்டோஸ். இந்த தடவையும் ஃபோட்டோ எடுப்போம். இந்த தடவை எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் போன தடவை சூப்பராக இருந்துச்சு. அதை என்னால் மறக்கவே முடியாதுடி. உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த